ஆல் மாடர்ன் இந்தியா பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க திருப்பியும் ஃபஸ்ட்டு டொமினியன் ஸ்டேட்டஸே தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க நேரு பிளானில். இப்போ என்னென்னா ராஜகோபாலாச்சாரி ஃபார்மில் பார்க்கலாம். அவர் என்ன ராஜகோபாலாச்சாரி என்ன கேட்டார், தேசிய லியாக்கத் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ராஜகோபாலாச்சாரிஸ் ஃபார்முலா. ராஜகோபாலாச்சாரி வெட்டரன் காங்கிரஸ் லீடர் கேம் அப் வித் பிளான் டாக்டிக் அக்செப்டன்ஸ் ஆஃப் லீக்ஸ் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணார்னா டாக்டிக்காக வந்து முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் தனியாக கேட்டுட்டு இருந்தாங்களே, அதில் வந்து டாக்டிக்காக அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பிளான் சொன்னார். என்ன பிளான் அப்படின்னா அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் டு என்டோஸ் காங்கிரஸ் டிமாண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால முஸ்லீம் லீக் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. லீக் டு கோஆப்ரேட் டு ஃபார்ம் அ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் அட் சென்டர். இப்போ லீக் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒன்று சென்டரில் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர் World War II, plebiscite to decide whether Northwest and Northeast India want to have a separate nation or not. இப்போ என்னென்னா இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இடிக்கும் முஸ்லீம் லீக்கு. எல்லாம் ஓகே சொல்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவார்னா பிளெபிசைட் வைக்கலாம். ஸோ பிளெபிசைட்னா நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருந்தேன். ரெஃபரண்டம் பிளெபிசைட் ரெண்டுமே ஒன்று தான், பாலிட்டியில் வர வேர்ட்ஸு. இதில் என்னென்னா ரெஃபரண்டம்னா என்னென்னா ஏதாவது விஷயத்துக்காக ஓட் பண்ண சொல்லி மெஜாரிட்டி ஓட் எதில் வருதோ அதை எடுத்துப்பாங்க. பிளெபிசைட்னா என்னென்னா ஒரு டெரிட்டரியை வந்து ஆக்கியபை பண்ணுறக்கு. இப்போ டெரிட்டரி வந்து வெளியே போகணும் இல்லை நம்ம கூட சேர்த்திக்கணும் அப்படின்னா பீப்புள்கிட்ட வந்து சஜஷன் கேட்டு ஓட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எது மெஜாரிட்டி வருதோ அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பிளெபிசைட் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இன் கேஸ் ஆஃப் acceptance of partition, defense, communication and commerce to be within a common center. இப்போ என்ன சொல்வார்னா ஓகே உங்களுக்கு வந்து பிளெபிசைட் வச்சு உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் தென் காமர்ஸ் இது 3மே வந்து காமன் சென்டர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜகோபாலாச்சாரி. பட் ஆனால் ஜின்னா வந்து அது அப்ஜெக்ட் பண்ணிடுவார். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாதர் அபவுட் 2 நேஷன் தியரி. அவருக்கு என்னென்னா இந்த சென்டர் வேணும், ஸ்டேட் வேணும், டிஃபென்ஸ் வேணும் அப்படின்லாம் கான்செப்டே கிடையாது. 2 நேஷன் வேணும் அவ்வளோதான். நாட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் யூனியன். ஸோ இண்டிபெண்ட் யூனியன் இங்கே வந்து ப்ரொவிஷனல் சென்டர் வச்சுக்கலான்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் பிரிஞ்சு போகணும் அவ்வளோதான். ஈவன் இஃப் பிளெபிசைட் டு பி டன் ஒன்லி முஸ்லிம்ஸ் ஃப்ரம் நார்த் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் வில் vote. ஸோ இன்கேஸ் வந்து பிளெபிசைட் நடந்தாலும் அந்த டெரிட்டரியில் ஹிந்துஸும் இருப்பாங்க, சீக்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓட் பண்ணக்கூடாது, வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஓட் பண்ணணும்னு சொல்லுவார். ஹிந்து லீடர் வீர் சாவர்கர் கண்டம் த பிளான். இப்போ என்னென்னா ஹிந்து லீடர் இருப்பார் சாவர்கர், பார்த்துருப்போம். அவர் வந்து என்ன பண்ணார், இவர் ஜின்னா சொல்கிறதெல்லாம் ஒப்போஸ் பண்ணிட்டு பிளானே வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுவாங்க. அடுத்து தேசிய லியாக்கத் பிளான் அப்படிங்கிறது என்னென்னா தேசியங்கிறது ஹீ இஸ் அ மெம்பர் ஃப்ரம் காங்கிரஸ், லியாக்கத் அப்படிங்கிறது முஸ்லீம் லீக்லேருந்து. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ புலாபாய் தேசாய் காங்கிரஸ், லியாக்கத் அலி கான் வந்து முஸ்லீம் லீக். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவல் மெம்பர் ஃப்ரம் காங்கிரஸ் அண்ட் லீக் அட் சென்டர். இப்போ சென்டர்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த சென்டரில் காங்கிரஸ்லேருந்தும் 10 மெம்பர்ஸ்னால் லீக்லேருந்தும் 10 மெம்பர்ஸ் ஈக்குவல் மெம்பர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% ரிசர்வ்ட் சீட் ஃபார் மைனாரிட்டி. ஸோ இப்போ அதர் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து மைனாரிட்டி அப்படின்னு பேர் இருக்கும். 20% ரிசர்வ்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ மேபி வந்து ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்கலான்னா 20% ரிசர்வ்ட் சீட்ஸ் அட் த சென்டர் ஆர் ஃபார் த மைனாரிட்டி வாஸ் கிவன் இன் விச் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ தேசிய லியாக்கத்தில் 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் மெம்பர்ஸ் வந்து ஆஃப் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் வந்து சென்டரில் இருப்பாங்க. 20% ஆஃப் ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. பட் போத் பார்ட்டிஸ் டிட் நாட் அக்ரி அண்ட் த சிச்சுவேஷன் ரிமைன் டு பி டெட்லாக். இப்போ என்னென்னா 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல, காங்கிரஸும் அக்செப்ட் பண்ணிக்கல, லீகும் அக்செப்ட் பண்ணிக்கல, திருப்பி டெட்லாக்ல வந்து நின்றுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வேவல் பிளான். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஃபார்முலா இந்த லியாக்கத் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வேவல் வருவார். வேவல் பிளான் 1945. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரீசன்ஸ் Conservative party led by Churchill was keen to reach a solution soon as the elections were due in London. ஸோ இப்போ வந்து சர்ச்சில் இருப்பாருங்க. அவங்க வந்து இவங்க வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சர்ச்சில் இருக்கிறது. லேபர் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், அது வந்து வந்துடக்கூடாது, அது வந்துடவே கூடாது, அதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம வந்து வேறு பிளான் அனுப்புவோம் அப்படின்னு. தேர் வாஸ் அ ப்ரெஷர் ஃப்ரம் allies to seek India's cooperation. ஸோ US UKலாம் என்ன பண்ணுவாங்கன்னா யூஎஸில் ரஷ்யாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னுமா நீங்கள் வந்து ஃப்ரான்ஸு எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னுமா நீங்கள் வந்து இந்தியாட்டேருந்து நீங்கள் இது வாங்கலை, லைக் வாட்ஸ் அவங்களோட ஒப்பந்தம் வாங்கலை, நம்ம சண்டை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ப்ரெஷர்லேயே வந்து யூகே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இந்த பிளான் அனுப்புவோமா அந்த பிளான் அனுப்புவோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ த கவர்மெண்ட் வாண்டட்
கவர்மெண்ட் வாண்டட் டைவர்ட் இந்தியாஸ் எனர்ஜிஸ் டு சேனல் ப்ராஃபிட்டபிள் டு பிரிட்டன். இப்போ என்னென்னா ஏதாவது சொல்லி வந்து இந்தியாவை வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கணும், பிரிட்டனை ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, except Governor General and Commander in Chief, rest all Indians in Executive Council. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று இருந்தது இல்லையா, அதில் வந்து கவர்னர் ஜென்ரல், டாப் கவர்னர் ஜென்ரலும் கீழே கமாண்டர் இன் சீஃபும் இருப்பார். ஸோ இந்த 2 போஸ்டிங் தவிர மிச்சது எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்டட் கவுன்சில் டு ஆக்ட் ஆஸ் இன்டரிம் கவர்மெண்ட் விதின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. என்ன சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் இருக்குது இல்லையா, அந்த கவுன்சிலை வந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட்டை ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கடியில்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 கடியில் ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கவர்னர் ஜென்ரல் ஹேட் வீட்டோ ஓவர் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கவர்னர் ஜென்ரலுக்கு வந்து ஹேட் வீட்டோ ஓவர் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். வீட்டோனா என்னென்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கவர்னர் ஜென்ரல் வந்து இங்கிலீஷ் மேனாக இருப்பார். அப்போ அது கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் யார் இருப்பாங்க, இந்தியன்ஸாக இருப்பாங்க. வீட்டோனா என்னென்னா பைண்டிங் கிடையாது. இப்போ மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்னா அதை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட் இதில். அப்புறம் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் டு ஹேவ் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்துஸ் 10 பேர் வராங்கன்னா முஸ்லிம்ஸும் வந்து 10 பேர் வருவாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் செப்பரேட் பார்ட்டிஸ் டு சப்மிட் நாமினேஷன்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ இப்போ நாமினேஷன்ஸ் வந்து வைக்கணும் இல்லையா, ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செப்பரேட் பார்ட்டிஸ்லேருந்து வந்து நாமினேஷன் வைக்கலாம் டு த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். பாசிபிலிட்டிஸ் டு பி கெப்ட் ஓப்பன் ஃபார் ஓன் கான்ஸ்டியூஷன் ஒன்ஸ் த வார் வாஸ் ஒன். இப்போ வந்து இவங்க வந்து வாரை வின் பண்ணிட்டாங்கன்னா ஓன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. முஸ்லீம் லீக் என்ன சொல்லுவாங்கன்னா, வாண்டட் சோல் அத்தாரிட்டி டு நாமினேட் முஸ்லிம்ஸ். காங்கிரஸ் டிட் நாட் வாண்ட் டு பி ரெடியூஸ் டு ஹிந்து பார்ட்டி, வாண்டட் டு ரெஸ்பெக்ட் ஆல். ஸோ ஹிந்து பார்ட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களே வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணிக்க விரும்பல, எல்லோரும் ஒன்று தான், ரெப்ரசன்டேஷன் வந்து ஒன்றா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் என்ன சொல்லுவாங்கன்னா, சோல் அத்தாரிட்டி வேணும், முஸ்லிம்ஸை நாமினேட் பண்ணணுன்னா எங்களுக்கு வந்து சோல் அத்தாரிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. வேவல்ஸ் பிளண்டர் என்னென்னா, அனௌன்ஸ்ட் அ பிரேக் டவுன் ஆஃப் டாக்ஸ், திஸ் ஸ்ட்ரென்தன் லீக்ஸ் பொசிஷன். இப்போ என்னென்னா பிரேக் டவுன் ஆயிரும், ஒழுங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பூஸ்டட் ஜின்னாஸ் பொசிஷன் ஆஸ் சீன் இன் 1945-46 எலெக்ஷன். இப்போ என்னென்னா முஸ்லீம் லீகோட பொசிஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஏன்னா அவர் அதுக்குள்ளே அங்கே இங்கே போய் பேசுகிறது, அங்கே போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசி இது கெயின் பண்ணிடுவார், பாசிட்டிவிட்டி கெயின் பண்ணிடுவார். அப்போ என்னென்னா 1945-46 எலெக்ஷனில் அவருக்கு நிறையா முஸ்லிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சீட்டே இருக்க மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அப்புறம் நிறையா சீட்ஸ் வந்து நிறைய இடத்துல வின் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து வேவல்ஸ் பிளண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் ஜென்ரல், அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப் தவிர மிச்சது எல்லாருமே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 கடியில் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கவர்னர் ஜென்ரலுக்கு வீட்டோ பவர் இருக்குது அப்படின்னு ஹிந்து முஸ்லிம்க்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தரேன் வேவல் பிளானில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் செப்பரேட் பார்ட்டிஸ் சப்மிட் நாமினேஷன்ஸ் வந்து செப்பரேட் பார்ட்டிஸ்லேருந்து ரெப்ரசன்டேஷன் வரணும், தனித்தனியாக வரணும்னு சொல்லியிருப்பாங்க. பாசிபிலிட்டிஸ் டு ஓன் கான்ஸ்டியூஷன் வந்து வார் வின் பண்ணக்கப்புறம் முஸ்லீம் லீக் வந்து இல்லை ஓன் சோல் அத்தாரிட்டி வேணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து இது மாதிரி தனித்தனியாக எங்களுக்கு வேணாம், ஒன்றா இருந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து வேவல் பிளான். அடுத்து இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஐஎன்ஏ பற்றி பார்ப்போம். ஸோ வந்து ஐஎன்ஏ அப்படிங்கிறது என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் வெல்கம்ட் இன் சிங்கப்பூர் பை ராஷ் பிஹாரி போஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டில் இருந்தார், கோஷ் வந்து மாடரேட்டில் இருந்தார். ஸோ போஸ் வந்து வெல்கம் பண்ணுவார் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஹி செட் அப் அ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வித் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் ரங்கூன் அண்ட் சிங்கப்பூர். எஸ்சி போஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரங்கூன், மியான்மார்லேயும் சிங்கப்பூர்லேயும் செட்டப் பண்ணுவார் ஐஎன்ஏக்கு. ஸோ திஸ் வாஸ் ரெகக்னைஸ்ட் பை த ஆக்சிஸ் பாஸ். எனிதிங் அகேன்ஸ்ட் பிரிட்டன் வாஸ் வெல்கம். ஆக்சிஸ் பாஸ் ஆலிஸ் என்ன, அவங்க யார், யூஎஸ், யூகே, ரஷ்யா, இவங்க அவங்கெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து ஆலிட். ஆக்சிஸ் யார், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான். ஸோ இப்போ என்னென்னா ஜெர்மனியும் ஜப்பானும் வந்து ஆப்வியஸாக வந்து ஆக்சிஸ் பாஸ் அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. ஐஎன்ஏ ஹேட் மெனி ரெஜிமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அ விமன் ரெஜிமெண்ட். ரெஜிமெண்ட்ஸ்னால் என்னென்னா நிறையா செக்டர்ஸ் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே இவ்வளோ சோல்ஜர்ஸ், இதுக்குள்ளே அவ்வளோ சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதில் விமன் ரெஜிமெண்ட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் விமன் ரெஜிமெண்ட், அந்த விமன் ரெஜிமெண்ட்டோட பேர் தான் ராணி ஜான்சி ரெஜிமெண்ட். அதுக்கப்புறம் இந்தியாஸ் லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், காந்தி பிளெஸிங். ஸோ காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு பிடிக்காது தான் எஸ்சி போஸ் போனது, பட் வந்து என்ன பண்ணுவார்னா, இருந்தாலும் வந்து லாஸ்ட் வாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளெஸிங்ஸ் தருவார். ஐஎன்ஏ ரெஜிமெண்ட் அண்டர் ஷானவாஸ் கான்
accompanied Japanese army in Imphal campaign. ஸோ INA ரெஜிமெண்ட் வந்து ஒருத்தரோட ஹெட் கடியில் இருந்தது. யாருன்னா ஒரு முஸ்லீம் ஷானவாஸ் கான். அவர் வந்து accompanied Japanese army in Imphal campaign. ஸோ ஜாப்பனீஸோடு சேர்ந்து அந்த இம்ஃபால் கேம்பெயின் கடியில் இருந்தார். பட் இல் ட்ரீட்டட், டினைட் ஃபுட், ரேஷன் சப்ளைஸ், ஆர்ம்ஸ். ஸோ இப்போ என்னென்னா இம்ஃபால் கேம்பெயின் கடையில் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா லேட்டர் டைமில் வந்து அப்படி தராத மாதிரியே சொல்லாத மாதிரியே கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ஜப்பான் பண்ணுற வேலை. ஸோ அவங்களுக்கு வந்து இல் ட்ரீட் பண்ணுவாங்க, ஃபுட் கொடுக்க மாட்டாங்க, ரேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சப்ளைஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆர்ம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்புறம் எப்படி அவங்க சண்டை போட முடியும்? ஆல்சோ ஜாப்பனீஸ் காட் வீக்கர் அண்ட் ரிட்ரீட்டட் ஃப்ரம் இந்தியா. ஸோ இப்போ என்னென்னா அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ஜாப்பனீஸ் வந்து கொஞ்சம் வீக் ஆகி இந்தியாவிலேருந்து ரிட்ரீட் பண்ணி திருப்பி ஜப்பானுக்கே வந்துடுவாங்க. திஸ் வாஸ் அ ஹியூஜ் செட் பேக் ஃபார் INA அண்ட் லேட்டர் மெனி வேர் கோர்ட் மார்ஷல்ட் ஆர் ஹேங்க்ட். இப்போ என்னென்னா INAக்கு வந்து இது ஒரு ரொம்ப ஹியூமிலேட்டிங்கான சிச்சுவேஷனாக இருந்தது. லேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேரை வந்து கொன்னுருவாங்க, ஹேங் பண்ணிடுவாங்க. போஸ்ட் World War II. ஸோ இப்போ World War II முடிஞ்சிடும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொட்டஸ்ட் இன் இந்தியா அகேன்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் INA பவர்ஸ் அண்ட் தென் எட்ஜ் ஆஃப் த வோல்கேனோ. இப்போ என்னென்னா INAக்கு அகேன்ஸ்டாக பண்ணதுனால பீப்புள் வந்து இந்தியாவில் ரொம்ப வந்து அவங்களுக்காக போராடினாங்க. பிரிட்டிஷ் were planning public hanging and detained without trial. இப்போ என்னென்னா எங்களுக்கு அகேன்ஸ்டாக போகிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் கொண்டுருவோம் அப்படிங்கிற கான்செப்டில் பிரிட்டிஷ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரேம்குமார் செங்கல், ஷானவாஸ் கான், குர்பக்ஷ் சிங் தில்லான், ஹிந்து, முஸ்லீம் அண்ட் சீக். இப்போ என்னென்னா ஒரு கரெக்டாக அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து யாருன்னா பிரேம்குமார் செங்கல், அப்புறம் முஸ்லீம் ஷானவாஸ் கான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து குருபக்ஷ் சிங் தில்லான். ஸோ இங்கே ஒரு சீக். இவங்க 3 பேரையும் வந்து பப்ளிக்காக ஹேங் பண்ணிடுவாங்க. எங்கன்னா ரெட் ஃபோர்ட் நவம்பர் 1945 ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ INA வேர் அகெயின் பீயிங் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் காலனிஸ் ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் வியட்நாம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரிசனர்ஸ் ஆஃப் வாராக தான் இருந்தாங்க. இந்தியன் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அவங்களுக்கு திருப்பி இந்தியா கூட்டிகிட்டு வரதை விட்டுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா INAவோட பிரிசனர்ஸ் ஆஃப் வார் வந்து திருப்பி வந்து எங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கிற இடத்துல எங்கன்னா இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் இருந்தாங்க. அங்கே திருப்பி இவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல் திஸ் லெட் டு மாஸ் அஜிடேஷன் அக்ராஸ் இந்தியா விச் பிகேம் தீம் ஃபார் ஆஃப் த எலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாஸ் அஜிடேஷன் ஆகி 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இது ஒரு தீமே ஆயிடுச்சு. இந்தியன்ஸ் வந்து தனியாக வரணும், இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் INA. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.